Hi students, இன்னைக்கு நம்ம 10th CBSE Maths NCERT ல 5th chapter arithmetic progression exercise 5.3 ல 6th sum பாப்போம் இந்த வீடியோல. The first and last term of an APR 17 and 350. First term கொடுத்துட்டாங்க and last term கொடுத்துட்டாங்க. Respectively, if the common difference is 9, how many terms are there? Number of terms கேட்டிருக்காங்க and what is their sum? Sum to n terms அதுவும் கேட்டிருக்காங்க. So first நமக்கு கொடுத்திருக்கிறதெல்லாம் எழுதிடுவோம். Given A is equal to, so first term, A is equal to 17 and last term, L is equal to 350 and D is equal to, common difference D is equal to 9. N கண்டுபிடிக்கணும் நம்ம, N is equal to and இது ரெண்டும் கண்டுபிடிக்கணும். n terms தெரிஞ்சதா இங்க நம்ம அப்ளை பண்ண முடியும். அத்தனை termsோட sum கண்டுபிடிக்க முடியும். So இது கொடுத்திருக்கிற டேட்டாஸ் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா? L is equal to, அதாவது AN is equal to A plus N minus 1 into D. ஸோ இதில் A, D எல்லாமே தெரியும், எல்லாம் தெரியும். எல்லாம் AN ஒன்று தான் நமக்கு. அப்போ A என்னது 17 plus N minus 1 into D ஓட வேல்யூ 9 is equal to L is equal to 350. ஸோ 17 அந்த பக்கம் கொண்டு போயிடும். n minus 1 into 9 is equal to 350 minus 17. 350 minus 17 பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 350 minus 17 3 4 1 3. Okay, 333. So n minus 1 into 9 is equal to 333. So n minus 1 is equal to 9 இந்த பக்கம் வந்ததுன்னா டிவிஷன்ல வரும் 333 divided by 9. 9ல 9 3s are 27, 63. 9 7s are 63. So அப்போ n minus 1 is equal to 37. N is equal to 37 plus 1 is equal to 38. Number of terms கண்டுபிடிச்சாச்சு. How many terms are there? So number of terms, சரி லாஸ்ட்ல எடுத்து எழுதிக்கோ நம்ம. So n is equal to 38. இப்போ Sn கண்டுபிடிக்கணும் இல்லையா? S38 கண்டுபிடிக்கணும் நம்ம. S38 போது ஃபார்முலா என்ன வரும்? நமக்கு லாஸ்ட் டேர்ம் தெரியும், அதனால என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? n by 2 into A plus L. n எவ்வளவு? 38 by 2 A 17 plus 350 19 வந்துரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. 367 into 19. So இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி போடுங்க. 367 into 19. Seven, 6, 3. So 3, 7, 9, 6, 6, 9, 7, 3. So your answer is 6, 9. இது S38. ஓகேவா? ஸோ இந்த லாஸ்ட்டாக என்ன கேட்டிருக்காங்களோ அதை வந்து எழுதிருங்க. The AP has 38 terms and sum of the terms sum is equal to 6973. 6973. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடும் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.